ட்ரெயின்ல ஹெல்த்தி ஃபுட்ஸை விட ஜங்க் ஃபுட் தான் ஈஸியாக கிடைக்குது. வெல்கம் டு டே 20. மதியம் லஞ்சுக்கு வேலூரில் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நான்வெஜ்ஜில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஹாஃப் தந்தூரி சிக்கன், மட்டன் ரோகன் ஜோஷ், ஸ்டீம்டு ரைஸ், அப்புறம் 3 புல்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். தந்தூரி சிக்கனுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு. அதை நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துட்டேன். உள்ளே பெருசாக ஆயில் இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம். ரைஸ் கூட அந்த மட்டன் ரோகன் ஜோஷ் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக இருக்கிறத விட மட்டன் கிரேவியில் ஆயில் கம்மியாக தான் இருந்துச்சு. சப்பாத்தியும் நல்லா இருந்துச்சு, பட் அதை விட ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு சிக்கன் கீமா ரோலும் எங்கள் அப்பாவுக்கு சிக்கன் கீமா சமோசாவும் ஆர்டர் பண்ணேன். ட்ரெயின் ஜேர்னி நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்போ தான் திடீர்னு வெண்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அவங்க கொண்டு வந்தது எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம், சுகர் ட்ரிங்க்ஸாகவே இருந்துச்சு. பாதாம் பால் ரொம்ப சுகரு, ஸோ நான் குடிக்கல. எங்கள் அப்பா இன்னொரு சமோசா வாங்கினாங்க, பட் நான் வேண்டான்ட்டேன். அப்புறம் ஒரு வழியாக நான் ஃபுட் ஆர்டர் பண்ண ஸ்டாப் வந்துருச்சு. அப்பாவுக்கு சிக்கன் சமோசாவை கொடுத்துட்டு நான் ரோல் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். ரோல் கொஞ்சம் ஆயிலியாக தான் இருந்துச்சு, பட் அது எதிர்பார்த்தது தான். பட் இந்த வாட்டி உள்ளே ரொம்ப ஆயிலியாக இல்லை. எக்கு, சிக்கன், அதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. அப்புறமா கனெக்ஷன் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக ஈரோடில் இறங்கிட்டோம். அங்கே போய் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா இருக்கிறது எல்லாமே ஆயில் ஃப்ரைட் ஐட்டமாகவே இருந்துச்சு. ஆல்ரெடி நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டதுனால இந்த பேக்டு ஐட்டம், சுகர் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இட்லி வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன். 2-3 ஷாப் தேடின பிறகு தான் இந்த இட்லி செட் கிடச்சிது. இதில் 3 இட்லியும் ஒரு வடையும் வரும்ட்டாங்க. ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆனதுனால பசியோட பிளாட்ஃபார்ம்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ட்ரெயினில் போர்ட் ஆன பிறகு அந்த இட்லி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். இட்லி ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு, பட் இந்த வடை கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு. சாம்பாரில் பருப்பே இல்லை, சட்னி கொஞ்சம் சுமார் தான். ஒரு இட்லி அப்பா கொடுத்துட்டு 2 இட்லி நான் சாப்பிட்டேன். வடையை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. இன்னைக்கு ட்ராவலில் இருந்ததுனால ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட முடியல, பட் மத்தியானத்துக்கு நல்ல ப்ரோட்டீன் எடுத்தோம். மறக்காமல் டார்லிங்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.